Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 733 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த த்ரெட்டை தான் காட்டுறாங்க. இன்னுமே அது கோலம் போடுற மாதிரி சும்மா சர்ன்னு வந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாரும் எவ்வளவுதான் அதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணாலும் வேலைக்கே ஆகல. ரோபின் எல்லாம் இழிச்சாமே இனிப்பா இனமா பைத்தியம் ஆயிட்டியான்னு கேட்டா நீங்க லூஃபியை நம்புங்க, கண்டிப்பா அவன் சாதிப்பான்னு சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வெறித்தனமா தள்ளிட்டு இருப்பாங்க. இங்க கண்ணா பின்னாலும் லூஃபி போன எபிசோட அடி வாங்கி அதுக்கப்புறம் அவனை கண்ட்ரோல் எடுத்து மக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அசிங்கமா பேசி லூஃபியை வெறியேத்தி விட்டுவிட்டான். பையன் கடுப்பாயி மறுபடியும் அந்த பவுன்ஸ் மேனா மாறதுக்காக கையை ஊத ஆரம்பிப்பான். டோஃப்ளமிங்கோ பயப்படுவான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, மாறு நல்லா மாறு, நீ மறுபடியும் அப்படி மாறிட்டீனா உன்னைய யூஸ் பண்ணியே இங்க இருக்க எல்லா சிட்டிசன்ஸையும் நான் போட்டு தள்ள போறேன், உசுரை வாங்கிட்டு இருக்கானுன்னு சொல்லி அவனை இன்னும் உசு பேத்தி விட்டுட்டு இருப்பான். இதுல வேற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவனை வச்சே கொல்ல வைக்க போறானாமா. என்ன பண்றது, பகல் கனவு பலிக்காதுன்னு டோஃப்ளமிங்கோக்கு தெரியல. சோ அப்படி ஃபோர்த் கியரை கம்ப்ளீட்டா எடுத்து அவன் மாறின உடனே ரைட்டு இப்ப இவனை கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு பார்த்தா ஒரு முக்குவா ஸ்டிங் எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிரும். டோஃப்ளமிங்கோ வாய பொழந்துருவான். என்னடா நடக்குது இங்க, என்னோட ஸ்டிங் எல்லாத்தையுமே பிச்சுட்டானே இவன், அச்சோ அப்ப சண்டை போட்டுதான் ஆகணுமா? சரி ஓகே, இதுக்கு முன்னாடி இதே ஃபார்ம்ல தான் சண்டை போட்ட, எவ்வளவு நேரத்துக்கு உன்னால தாக்கு பிடிக்க முடிஞ்சது, வா நீயா நானு பாத்துடலாமா. நம்ம பையன் மேல எங்கேயும் பயங்கரமா ஜம்ப் பண்றதை பார்த்தவொடனே எல்லாருமே மிரண்டுருவாங்க. லாவே ஒரு செகண்ட் வாயை பழந்துக்கிட்டு பார்ப்பான். அவன் ஜம்ப போட்டு நேரா மேல போனவொடனே ஓ சண்டைய மேல வச்சுக்கலான்னு பாக்குறியா, ரைட்டு சண்டைக்கு நான் தயாருன்னு சொல்லுவான். ஆனா அவன் வயிற்ற பார்த்துட்டு லைட்டா பீதி ஆவான். ஏன்னா போன டைம் அவன் அடிச்ச அடியிலேயே வயிறு அந்த சிந்தலை ஆயிருச்சு. இனி மறுபடியும் போய் அடி வாங்கினா என்ன ஆகும்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்னைக்கு சண்டை போட்டு அவனை செஞ்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு பாஞ்சு போவான். அவன் பின்னாடி அந்த த்ரெட்டும் அப்படியே வரும். ஏன்னா அதை வச்சுதான் இப்ப லூஃபி அட்டாக் பண்ண போறான். ஒரே அடியில இவனை காலி பண்ண போறதா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதையும் இன்னைக்கு பாத்துடலாண்டான்னு பின்னாடி வெட்டிக்கிட்டே போவான். உடனே ஆங்கர் ஊர் மக்கள் எல்லாம் மேல பார்த்துட்டு அப்படியே மிரண்டுருவாங்க. ஆஹா சண்டை வேற லெவல்ல நடக்க போதே, ஆஹா ஓஹோன்னு. அப்போ டோஃப்ளமிங்கோவை பார்க்கணுமே, அப்படியே வில்லத்தனத்தோட உச்சகட்டத்துல இருப்பான். நான் ஃபர்ஸ்ட் டைம் டோஃப்ளமிங்கோவை இன்ட்ரோ பண்ணும்போது இவன் கூட எல்லாம் சண்டை போட்டு லூஃபியால ஜெயிக்க முடியுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டைம் இவன் பவர் எப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவன் வந்த உடனே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அவங்க பாடி கண்ட்ரோல் இல்லாம மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. டோஃப்ளமிங்கோ ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நூலை வச்சு விளையாட்டு காமிச்சிருக்கான். இப்ப அவன் என்ன சவால் விடுவான்னா லூஃபியை போட்டு பொல காட்டிட்டு அவன் பாடியை கண்ட்ரோல் எடுத்து அவனை வச்சே இங்க இருக்க எல்லாத்தையும் கொல்ல போறானாமா. உடனே லூஃபி கட்டுப்பாயி டே மிங்கோன்னு ஒரு கத்துவான். அந்த எட்டமே அதிரும். அதுக்கப்புறம் அவன் பண்ண கொடுமையெல்லாம் சொல்லி காமிப்பான். என்னன்னா இவனால தேவையில்லாம கிளாடியேட்டர்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவங்க வாழ்க்கையவே இழந்துட்டாங்க. கை போய் காலு போய் அது போய் இது போயின்னு கடைசியில செத்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிங்கோட ஃபேமிலியே அழிஞ்சு போச்சு. இது ரெண்டோட விட்டானா இன்னசென்ட்டான லிட்டில் பீப்புள்ஸை வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி வேலையை வாங்கினா. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே பொம்மையா மாத்தி அவங்கள வச்சு வேலை வாங்கினா. ஃபர்ஸ்ட் அவன் கிங் இந்த பதவியை விட்டு இறக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட மக்களை காலி பண்ணானே. அதுல எத்தனை குடும்பங்கள் பாதிப்படைஞ்சாங்க, ஏன் இப்போ எத்தனை வீட்டை காலி பண்ணா. கஷ்டப்பட்டு இஎம்ஐல என்னென்னலாம் வாங்கி போட்டிருப்பாங்க. இஎம்ஐ கட்டுறவனுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. இப்பவும் குடும்பப்படுத்தி அங்க எங்கன்னு எல்லாத்தையும் ஓட விட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல வேற பெலமியை மேனிபுலேட் பண்ணி அவனை கதற விட்டு கண்ட்ரோல் பண்ணி லூஃபியை கொல்ல பிளான் பண்ணா. அதுக்கப்புறம் கிங்க வச்சு அவங்க ஊர் மக்களையே ஏகப்பட்டவர் வெட்டி கொண்டான். இப்ப கடைசியா நம்ம ரெபேக்கா வச்சு வியோலா மண்டைய ரெண்டா பொழந்திருப்பானே. மண்டையில களிமண் தான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அதுக்குன்னு பொழந்துடலாமா? அதனாலேயே லூஃபி பயங்கரமா கடுப்பாயிட்டான். அப்பவாச்சு டோஃப்ளமிங்கோ வாய வச்சுட்டு சும்மா இருக்கலாம். டே அவங்க எல்லாம் குப்பைங்கடா, குப்பைங்க எல்லாத்தையுமே அப்படி மேனிபுலேட் பண்ணி கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஹியூமன்ஸும் நாங்களும் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட், நாங்க கடவுள் அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவானா. அப்படியா, இப்ப நான் அடிக்கிற அடியில நீ சாவ எலவேட்டர்ல போய் பார்த்துட்டு வருவே, அதுக்கப்புறம் தெரியும் எவன் கடவுள் எவன் காவாலின்னு அப்படின்ட்டு கையை அப்படியே இழுப்பான் பின்னாடி. அதை தடுக்கிறதுக்கு இவன் ஸ்பைடர் வெப்பை யூஸ் பண்ணுவான். ஏன்னா லாஸ்ட் டைம் அவன் அட்டாக்க இந்த வெப்பை வச்சு தடுத்தான்ல, அதனால அவனுக்கு கான்பிடென்ட் என்னன்னா இதை தாண்டி வந்து அவனால அடிச்சு ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா அந்த டைம் லூஃபி அவன் நீட்டிட்டு இருக்க கையை திடீர்னு ஊத ஆரம்பிச்சிருவான். அப்ப தான் ரெய்லி சொன்ன மெத்தடு ஞாபகத்துக்கு வரும். அதான் அந்த ஃபோர்த் கியர் வேலை செய்யலன்னு ஒண்ணு அதுக்கும் மேல பவர்ஃபுல்லா நீ ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லியிருந்தாருல, அது என்னன்னா ஃபோர்த் கியர்ல இருக்கும்போது நம்மளோட பாடி மேக்ஸிமம் லிமிட்ல இருக்கும். அந்த டைமுங்கும் போது உன்னால எவ்வளவு வேணாலும் எஃபோர்ட் போட முடியும், அதை நீ தான் யோசிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே பையன் சிரிச்சுக்கிட்டே விட்டுருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், தேர்ட் கியர்ல கையை ஊதி பெருசு பண்ணுவான்ல அதே மாதிரி பெருசு பண்ணுவான். இந்த சைஸ்ல அவன் வச்சுக்கிட்டு அடிச்சா நான் நெட்டெல்லாம் நொட்டிட்டு போயிடும். உடனே டோஃப்ளமிங்கோ முடிவு பண்ணிட்டான் அவன் அடங்க மாட்டான்னு. பேசாம இவனை கொன்றலான்னு முடிவு பண்ணி அவனோட த்ரெட்ல ஹாக்கி பவர் எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு அட்டாக் பண்ண வருவான். சோ இப்போ டோஃப்ளமிங்கோ காட் த்ரெட், லூஃபி அவனோட பவர் பஞ்சு அப்படியே ஓங்கி ஒரு குத்துனதுக்கே பெரிய ஷாக் வேவ் கிரியேட் ஆகி அந்த இடத்தை சுத்தி இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே தெரிச்சுக்கிட்டு போகும்.
போகும். மக்கள் யாராலையும் அந்த ஃபோர்ஸுக்கு அதை பார்க்க கூட முடியல. வெறித்தனத்தோட உச்சகட்டம். அப்படியே நம்ம போய் ஒரு சைடு முக்க, அவன் ஒரு சைடு முக்க, ஆனா அவன் இழிச்சுக்கிட்டே தான் முக்குவான். என்ன இருந்தாலும் வீக்னஸ் வெளியே தெரியக்கூடாதுல்ல, வில்லன்னு பேர் வாங்கிட்டோம், தெரிஞ்ச அசிங்கம் தானே. லூஃபி வரதா இல்ல பயங்கரமா பிரஷர் கொடுத்து கத்திட்டு இருப்பான். சோ அவனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா மக்கள் எல்லாருமே லூசி லூசி லூசி, உன்னால முடியும், அவனை விடாத, ஆஹா ஓஹோன்னு வேற லெவல்ல பில்டப் பண்ணுவாங்க. அவனு வரதா இல்ல காட்டுத்தனமா முக்குவான். சரி அவன் தான் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை போட்டு அடிப்பான்னு பார்த்தா அதை கேட்டுட்டு டோஃப்ளமிங்கோ எனர்ஜி எக்ஸ்ட்ரா போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். லூஃபியால அந்த பிரஷரை தாங்க முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேக் அடிச்சுட்டு வருவான். உடனே டீம் ஆளுங்க கொலோசியத்துல சண்டை போட்டவங்க லிட்டில் பீப்புள்ஸ்னு லூஃபி விடாத விடாதேன்னு அவங்க ஒரு சைடு கத்துவாங்க. உடனே வெறித்தனம் முத்தி போய் ஒரு கத்திட்டு ஒரு பிரஷரை கொடுப்பான். அந்த காட் த்ரெட்னு சொல்லி அட்டாக் பண்ணானே அதெல்லாம் சில்லுலாம் உடஞ்சு நொறுங்கிரும். ஸ்பைடர் வெப்பாச்சு ஒரு 2 செகண்ட் தாக்கு பிடிக்கணும்னு பார்த்தா அதுவும் இல்ல, பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த ஃபோர்ஸ்ல அவன் வந்த வேகத்துக்கு டோஃப்ளமிங்கோ வாயில ஒரே குத்து. எல்லாருமே வாயை பொளந்துகிட்டு பாப்பாங்க, நம்ம பைய சாதிச்சுட்டாயா சாதிச்சுட்டான்னு. ஏன்னா டோஃப்ளமிங்கோ இப்படி ஒருத்தன் அடிச்சு சரிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் அவன் குத்துன குத்துல டோஃப்ளமிங்கோ கீழே விழுந்து பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே 2 பக்கமா உடஞ்சு தூக்கும். அந்த அளவுக்கு ஹெவி லோல்ல கீழே வந்து விழுந்திருக்கான். ரஃபால்களாலாம் முடிவு பண்ணிட்டான், அவ்வளவுதான் இனிமேட்டெல்லாம் அது தேரவே தேராதுன்னு. ஏன்னா அவன் அடிச்ச அடியில பாதாள குளிக்கே போயிட்டான். அப்பந்தான் லாக்கு நம்ம கோரசோன் டீயோட பவரை பத்தி சொன்னாரே அது புரிய வருது. ஏன்னா நம்ம பையலும் மங்கி டி லூஃபி தானே, கடவுளாவே இருந்தாலும் சரியில்லைன்னா எதிர்த்து நின்னு சண்டை போடுவாங்க. அதுதான் அவங்களோட பொறப்பே. சோ கடைசியில டோஃப்ளமிங்கோவை நம்ம பையன் சாணி அடி சட்னி அடி அடிச்சு சோழிய முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனை அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. பையன் வெறித்தனத்துல அப்படியே புகஞ்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறமும் அந்த டோஃப்ளமிங்கோ மட்டை ஆயிட்டானா இல்ல மறுபடியும் எந்திரிச்சு வந்து லூஃபியா மட்டை பண்ணிட்டு அங்க இருந்த எல்லாத்துக்கிட்டையும் ஏண்டா டேய் எனக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு என் ஆப்பனண்ட்டுக்கா சப்போர்ட் பண்றீங்கன்னு அத்தனை பேர்த்து வாயை கிழிச்சானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல நடக்குதான்னு பார்ப்போம். டாடா. Yeah!